ரவை இருந்தால் இந்த லட்டு ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தா தான் நல்லா வெந்து கிடைக்கும். அதுலேயே 3/4 கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ரவை வந்துட்டு ஒரு 3/4 போர்ஷன் அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். இது கூடவே ஒரு 5 போல் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அந்த எடுத்து வச்சுருக்க ரவையோட இந்த அரைச்ச பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வானலில் கொஞ்சமாக நெய், முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. திராட்சை சேர்த்து நல்லா அது வறுத்து வந்ததும் அந்த நெய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் அந்த மிக்ஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை பிடிக்கிறதுக்கு நம்ம பால் தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டா போதும். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிற பதம் வர அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டா போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா பாலும் சர்க்கரையும் இலகிடும். இந்த அளவுக்கு பதம் வந்ததும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.